எவ்ரிவன், நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரில. ஒரு சைடு என்னன்னா, நம்ம கோவையில் வெறும் 10 வயசு பொண்ணை பாலியல் வன்கொடுமைப்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு ஒரு பெற்றோர் வந்து 12 வயசு குழந்தைய காணா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு மீடியாட்ட போய் அழுகுறாங்க, என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு. இன்னொரு சைடு வந்து ஒருத்தன் 80 வயசு பாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான். ஒரு சைடு வந்து ஒரு செவிலியர் ஒருத்தவங்க தவறான சிகிச்சையினால் ஜிஹெச்சில் இறந்து போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச பிரச்சனை. இன்னும் தெரியாத பிரச்சனை எவ்வளவோ அப்டேட் ஆகிட்டே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். இதெல்லாம் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா சிஎம், அதாவது விஜய் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறமா இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு நம்ம யாரையுமே குறிப்பிட்டு ஒருத்தவங்கள சொல்ல முடியாது. பிரச்சனையே நடக்காமல் பார்த்துக்கிறது தான் நம்ம சொசைட்டியோட ஒர்க்கு. ரெண்டாவது வந்து சிஎம் என்ன வாக்கு கொடுத்தாங்க, பெண்கள் பாதுகாப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறமா தான், அதுவும் முக்கியமாக பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தவங்கள குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்ட்டா, இது வந்து யார் பண்ண சொல்லி பண்ணியிருந்தாலும் தப்பு வந்து நடக்க தான் செய்யும். ஸோ தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு தான் ஒரு நல்ல ஆட்சி தேவை. ஆனால் இவ்வளோ தப்பு நடந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் எந்த ரியாக்ஷனும் யாரும் பண்ணலை. இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில. முக்கியமாக நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும். ஸோ அப்படி நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கணும். அப்போ தான் அடுத்து தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் அந்த கோவை அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, 10 வயசு பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமைப்படுத்தி கொலை செஞ்ச அந்த 2 பேரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் வந்து கை கால் முறிவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான், இன்னொருத்தன் வந்து ஜெயிலில் இருக்கான். ஸோ அவங்க 2 பேருக்குமே கூடிய விரைவில் தண்டனை கொடுப்பேன், அவங்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றது தெரில. முடிஞ்ச அளவுக்கு போக்சோ சட்டம் தான் அவங்களுக்கு கிடைக்கும். போக்சோ சட்டங்கிறது ஆயுள் தண்டனை, அவ்வளோதான். அவங்க சாகுற வரைக்கும் ஜெயிலில் இருப்பாங்க, 10 வருஷம் ஜெயிலில் இருப்பாங்க, அவ்வளோதான். இதை விட ஒரு கொடூரமான தண்டனை என்னை கேட்டால் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி இப்போ போலீஸ் ஒன்று பண்ணாங்கல்ல, போலீஸ்ட்டு வந்து தப்பிச்சு ஓடும்போது கை கால் முறிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல வந்து போலீஸ் அவனை சுட்டுட்டு எங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பார்த்தா நாங்கள் சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேஸை முடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி செய்யலை. ஸோ இதுக்கப்புறமேட்டும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து இதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் எவனுமே பொண்ணுங்க மேலே கை வைக்கிறதுக்கே பயப்படணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா தான் இது மாறும். இல்லைன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது மாறவே மாறாது. உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.